ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் பல்வேறு பகுதிகளில் ஜேஏக்யூஹெச் அமைப்பின் சார்பில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்ட சிறப்பு தொழுகை நடைபெற்றது. பெண்கள் குழந்தைகள் கலந்து கொண்டு சிறப்பு துஆ செய்தனர். மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்ற திடல் தொழுகையில் இயக்குனர் அமீர் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டார். இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று ரமலான் மாத நோன்பாகும். அதனடிப்படையில் ரமலான் மாதத்தில் அதிகாலை முதல் மாலை வரை உணவு உண்ணாமல் நீர் அருந்தாமல் இஸ்லாமியர்கள் நோன்பினை கடைபிடிப்பார்கள். ரமலான் மாதம் முதல் நாள் தொடங்கி தொடர்ச்சியாக 30 நாட்களும் நோன்பினை கடைபிடிக்கும் இஸ்லாமியர்கள் மற்றொரு கடமையான ஏழை எளியோருக்கு ஜகாத் என்னும் உதவிகளை வழங்கி வருவார்கள். ரமலான் 30 நோன்பு முடிவடைந்த பின்னர் ஷவ்வால் மாதத்தின் முதல் நாளில் ரமலான் பண்டிகையாக கொண்டாடுவர். அதன்படி இன்று வளைகுடா நாடுகள் மற்றும் கேரளா மாநிலத்தில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதனை பின்பற்றி மதுரை மாவட்டம் ஜேஏக்யூஹெச் அமைப்பின் சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகையில் நடைபெற்றது. தமுக்கம் மைதான திடல் பகுதியில் நடைபெற்ற இந்த சிறப்பு தொழுகையில் பெண்கள் சிறுவர்கள் ஆண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் வில்லாபுரம் தெற்குவாசல் ஆகிய பகுதிகளில் உள்ள திடல்களில் ஜேஏக்யூஹெச் அமைப்பினர் சார்பில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பெருநாள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதேபோன்று புறநகர் பகுதிகளிலும் ஏராளமான இஸ்லாமியர்கள் பெருநாள் திடல் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பெருநாள் சிறப்பு தொழுகை முடிந்து இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கைகொடுத்தும் ரம்ஜான் வாழ்த்துகளை பகிர்ந்து கொண்டனர். மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்ற ரமலான் திடல் சிறப்பு தொழுகையில் இயக்குனர் அமீர் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டார். சிறப்பு தொழுகையின் முடிவில் சமத்துவம் நிலவ வேண்டியும் போர் சூழல் நீங்கி உலக அமைதி பெற வேண்டியும் மழை பொழிய வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் சிறப்பு துஆ செய்தனர். ஈதுல் பித்ர் என்னும் பெருநாள் சிறப்பு தொழுகையில் கலந்து கொள்வர். பெருநாள் சிறப்பு தொழுகையை திறந்தவெளி திடல்களில் தொழுவது கூடுதல் சிறப்பு என்பதால் பல்வேறு பகுதிகளில் திடல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெறும். தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக ஏதாவது ஒரு ஏழைக்கு உதவி செய்ய வேண்டும் அடிப்படையில் 10 என்னும் உதவியை வழங்கிவிட்டு தொழுகையில் ஈடுபட்டனர்.